வணக்கம் மக்களே, வெல்கம் டு கார்த்திகை யூனிவர்சிட்டி சேனல் அண்ட் வெல்கம் டு ட்ராவல் வித் கார்த்திகை சார் அண்ட் ட்ராவல் வித் ஆரோ இன்ஸ்டாகிராம் பேஜ். நம்ம தளபதி சப்போர்ட் பண்ண காலத்துலேருந்து லைக் லாஸ்ட் 2 இயர்ஸாக ஒரு மாநாடுலேயும் சரி, விக்ரவாணி மாநாட்டிலேருந்து நம்ம சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சதும் சரி, ஒரு பாயிண்ட் கண்டிப்பாக சொல்லியிருப்போம். தளபதி இஸ் அ கேம் சேஞ்சர் ஆஃப் 2020. அவர் நம்ம டேக் லைனை வந்து கேம் சேஞ்சர் ஆஃப் 2020 பாலிடிக்ஸ்னு நிறைய போட்டிருப்போம். நிறைய வீடியோஸில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம், நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கோம். அண்டு ஆல்மோஸ்ட் த எண்ட் ஸ்டேஜ், த ரிசல்ட் டைம் வந்துச்சு. நாளைக்கு வந்து கவுண்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸிட் போல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்டு ரவி ஐஏஎஸ் அவர் போட்டிருந்தா ஐபிஎஸ் அவர் போட்டிருந்ததை பார்த்துருப்பீங்க. அண்டு இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, லைக் அண்ட் திஸ் 2026 இஸ் கோயிங் டு பி எ பிக்கஸ்ட் கேம் சேஞ்சர் ஆஃப் திஸ். ஸோ 2020 பாலிடிக்ஸில் நமக்கு என்ன தெரிய போகுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, திஸ் இஸ் நாட் கோயிங் டு பி அ ஆர்டினரி ஒன். அண்ட் இந்த எக்ஸிட் போல்லாம் வந்து கணிச்சா மாதிரி நடக்குமா இல்லான்றதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் ஒய் தளபதி விஜய் வந்து கேம் சேஞ்சர் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து சொல்லியிருக்கோம். இப்போது அதோட இம்பாக்ட் இருக்கா இல்லைன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் வந்து மைக்ரேஷன்ஸ், இமிக்ரேஷன்ஸ், ஜாப் அப்டேட்ஸ் வந்து அதிகமாக பேசப்படும். ஈவன் த லைஃப் ஸ்டைல்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். 2026 நாளைக்கு வந்து கவுண்டிங் டேட்டு. ஒரு வீரர் புரட்சி இருக்குமா இருக்காதா? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, நான் கேட்ட வரைக்கும் சரி, நான் பார்க்குற மக்களும் சரி, நான் நிறைய ஆஸ் ஹெச்ஆர் நம்ம நிறைய பேர்கிட்ட பேசுவோம், லைக் நிறைய பேர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுவோம், கூட நிறைய காமன் பீப்புள் கூட பேசியிருந்தோம். ஈவன் லாஸ்ட் வீக் விழுப்புரம் போயிட்டுருக்கு. விழுப்புரம்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் ஹர்பனில் இருக்க இந்த மாடு மேய்க்கிறவங்க, ஆடு மேய்க்கிறவங்க, இந்த ஃபார்மிங் பண்ணுறவங்ககிட்டலாம் இன்ட்ராக்ட் பண்ண ஒரு கோயில் ஃபங்க்ஷன் போயிருக்கும்போது லைக் ஒரு தச்சையில் வந்து அவங்க கூட போய் பேசுறது. அவங்க எல்லாம் விழுப்புரம் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து டிஎம்கே பெல்ட்டு தான் அதிகமாக இருக்கும். அங்கெல்லாம் போய் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க கொடுத்த விஷயங்களும் சரி, தே ஹியூஜ்லி சப்போர்ட் தளபதி விஜய். ஏன் என்னென்னு கேட்டால், லைக் ஒரு தம்பி விஜய் வரட்டும்பா, அவ்வளோதான். அதுதான் அவங்க சொன்னாங்க. எதுக்கு ஏன் விஜய் அண்ணனுக்கு ஓட்டு போட்டிங்க எதுக்கு அப்படின்னா, அவர் வரட்டுமே, யாரும் பார்த்துட்டோம், அவர் பார்க்கலாம், அவர் எப்படி இது பண்ணுறாரு, வி வாண்ட் டு கிவ் அ சான்ஸ்ன்னு தான் அவங்களோட இது. அவங்களுக்கு யாருக்கும் ஒரு திராவிடத்தோட பாலிசி தெரியாது, திராவிடம் எந்த அளவுக்கு ஆட்சி பண்ணாங்கன்றதான் தெரியாது. பட் வேறு வழி இல்லை, தே டோன்ட் ஹேவ் தி ஆப்ஷன்ஸ். ஒரு பீப்புளுக்கு வந்து ஒரு ஆப்ஷன்னு ஒன்று இல்லவே இல்லை. ஒரு பக்கம் டிஎம்கே, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே. இவங்களை 2 பேர் தான் மாற்றி போட்டிருந்த மக்களுக்கு வந்து இப்போ ஒரு ஆப்ஷன் கிடச்சிருக்கு. ஒரு சீமான் வந்து கொஞ்சம் நிறைய அவர் வந்து கொஞ்சம் அவரோட பேச்சினால் வந்து நிறைய விஷயங்களை கவர்ந்தார். பட் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஃபேக்டராக யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, டிவிகே தான் வந்து நெக்ஸ்ட் 20 to 30 இயர்ஸ்க்கு வந்து தே வில் பி தி ரீப்ளேஸ்மெண்ட் ஃபேக்டர். அண்டு விசில் சின்னம் தான் வந்து நெக்ஸ்ட் 20 to 30 இயர்ஸ்க்கு வந்து ரெவல்யூஷனாக இருக்க போகுது. அண்டு இந்த 2020 பாலிடிக்ஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து தளபதி விஜய் வில் பி தி கேம் சேஞ்சர். நம்ம சொன்ன தளபதி சப்போர்ட் பண்ண காலத்துலேருந்து நம்ம வந்து அவர் கேம் சேஞ்சர் சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அவர் தான் வந்து தி டிசைடிங் அத்தாரிட்டி கவர்மெண்ட்டோட. he will be in power for sure. ஓகே, இன் பவர் ஃபார் ஷுவர் நல்ல ரம்மியாக இருக்குது. இது ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் இது வரைக்கும் நடந்த எலெக்ஷன்லேயே பார்த்துருந்துருக்கலாம். ஒரு எலெக்ஷனுக்கு ட்ரெஸ் கோடுன்னு ஒன்று மெயின்டைன் பண்ணது இந்த எலெக்ஷன் தாங்க. ஈவன் என்ன மாதிரி நம்பர் ஆஃப் பீப்புள் இந்த ட்ரெஸ் கோட் போட்டாங்க. ஏன் ஸ்டாலின் அவருக்கே ட்ரெஸ் கோட் தெரியாமல் முதலமைச்சர் ஐயா வந்து அவரே நம்ம ட்ரெஸ் கோடில் தான் வந்திருந்தார். ஓகே, அவருக்கு தெரிஞ்சால் தெரியாமல் போட்டாரா இல்லை தெரிஞ்சு போட்டாரான்னு தெரியல. பட் இருந்தாலும் அவரும் நம்ம ட்ரெஸ் கோட ஒரு எலெக்ஷன் ட்ரெஸ் கோடோடு மெயின்டைன் பண்ண ஒரு எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி யூத் ரெவல்யூஷன் இஸ் ஹை. நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு வந்து யூத் ரெவல்யூஷன் வந்து ரொம்ப பெரிய லெவலில் இருக்குது. டுமாரோ தே வில் நோ இந்த 18 to 40 இயர்ஸ் ஆஃப் ஏஜில் இருக்கவங்க எவ்வளோ பெரிய இம்பேக்ட் கொடுத்துருக்காங்க, ஃபீமேல் எவ்வளோ பெரிய இம்பேக்ட் கொடுத்துருக்காங்க. மெயில் பார்த்திங்கன்னா ஒரு 50 to ஒரு 60, 50லேருந்து ஒரு 70க்குள்ளே இருக்கவங்க வந்து பிகாஸ் ஆஃப் தேர் கிராண்ட் சில்ட்ரன்ஸால் எவ்வளோ பெரிய இம்பேக்ட் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு பார்த்துட்டிங்கன்னா, இந்த டிஎம்கே ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணுறவங்க யாராக இருப்பாங்கன்னா, பேக்ரவுண்ட் ஹூ ஹாஸ் சப்போர்ட்டட் டிஎம்கே. ஃபார் எக்ஸாம்பிள் டிஎம்கே பேக்ரவுண்ட்லேருந்து ஒரு சின்ன இதில் ஹெல்ப் ஆகி இருக்கவங்களும் சரி, ஏடிஎம்கே பேக்ரவுண்டில் சின்ன விஷயத்தில் ஹெல்ப் ஆகி இருக்கவங்க மட்டும்தான் இந்த டிஎம்கே ஏடிஎம்கேக்கு ஓட் போட்டிருப்பாங்க. common people as well as people who have been attracted by Vijay would have been voted their vote for டிவிகேன்னு தான் நான் நம்புகிறேன். நான் கேட்ட எல்லாருமே வந்து விஜய்க்கு தான் தளபதி தான் சொல்லியிருக்காங்க. நிறைய இன்ட்ராக்ஷன் பார்த்துருக்கேன். நிறைய காமனான மக்கள் வந்து யாரும் எனக்கு தெரியாத மக்கள் சும்மா ஒரு பேசிடும் போது அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் சரி, எதுக்கு தளபதி விஜய் வரணுன்னா இது எல்லாமே வந்து தே வாண்ட் அ சேஞ்ச்
ஃபார் ஷுவர். கண்டிப்பாக சேஞ்சை அவங்க எதிர்பார்க்குறாங்க. அந்த சேஞ்ச் ஃபேக்டராக வந்து தளபதி விஜய் தான் பார்க்குறாங்க. அதனால தான் நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், தளபதி விஜய் வில் பி தி கேம் சேஞ்சர். நாளைக்கு வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அண்டு ஒரு 3 இயர்ஸ் பாலிடிக்ஸில் வந்து அவர் வந்து பெரிய அளவுக்கு வந்துட முடியுமா? அவர் ஆளுக்கு கூட்டங்க வந்து ஓட்டாக மாறுமா? அவரால் சீட்டு ஜெயிக்க முடியுமா? அவர் மட்டும் தான் ஜெயிப்பார், அவருக்கு 10 சீட்டு தான் கிடைக்கும், அவருக்கு 20 சீட்டு தான் கிடைக்குன்ற மேனிகுலேட் பண்ணிட்டு போய் இப்போ ஹஸ் பீன் ஒரு 70 வருஷம், ஒரு 60 வருஷம், ஆல்மோஸ்ட் 75 வருஷம், ஒரு 60 வருஷம் இருக்கிற கட்சிங்களை வந்து கீழே இருக்க அடித்தளத்தையும் வந்து ஆடுற லெவலுக்கு வந்து ஹஸ் கிவன் த ரெவல்யூஷன் இன் த ஃபர்ஸ்ட் எலெக்ஷன். இந்த ஒரு எலெக்ஷன்லேயே வந்து அவங்க எல்லா பேஸுமே ஆடுற அளவுக்கு ஒரு காம்படிஷன் கொடுத்துருக்காங்கன்னா அது கண்டிப்பாக வந்து தளபதி விஜய் தான். அது வந்து நாளைக்கே அவங்க எல்லாருமே பார்ப்பீங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து அது வெட்ட வெளிச்சில் நாளைக்கு ப்ரூவ் ஆகும். அன்டெஸ்டட் மேன், தி அன்டெஸ்டட் பீப்புள், அவர் மட்டும் தான் ஜெயிப்பார். அவர் நம்பி இருக்கவங்க யாருமே ஜெயிக்க மாட்டாங்க. அவர் வந்து 2 சீட்டு கூட ஜெயிக்க மாட்டார், அவர் மட்டும் தான் ஜெயிப்பார். இப்போ வந்து ஒரு 10 சீட் தான் ஜெயிப்பார், அப்புறமா 20 சீட்லேருந்து 30 சீட் தான் ஜெயிப்பார், அதுக்கப்புறம் 40 சீட் தான் ஜெயிப்பார் சொல்லிட்டு இப்போ வந்து இவர் வந்து ஒரு 80 to 120 சீட் ஜெயிக்கிற அளவுக்கு 2-3 கருத்து கணிப்பில் கொடுத்துருக்காங்கன்னா சும்மா தே நாட் மேனிகுலேட். இந்த மை ஆக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா அந்த அவங்க தான் வந்து ஃபஸ்ட் இந்த எக்ஸிட் போல்னு ஒன்று ஆரம்பித்தது மோஸ்ட்லி நான் நினைக்கிறேன். அண்ட் பார்த்துட்டிங்கன்னா ஜெயலலிதா அம்மா லாஸ்ட்டாக இருக்கும் போது வந்து அவங்க ஒருத்தர் மட்டும் தான் ஏடிஎம்கே வரும்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. மற்ற எல்லாருமே டிஎம்கே தான் சொன்னாங்க, வேர் தே ஃபெயில்டு. இப்போ இருக்கவங்க எல்லாம் ஏன் ஃபெயிலாக ஏன் வந்து டிஎம்கே வராது, டிஎம்கே வந்து அதிகமாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்றதுக்கான ரீசன் நான் சொல்கிறேன். ஸோ அதனால் அவங்க ப்ரிடிக்ட் பண்ணுறது தான் ரிசல்ட்டாக மாறுமானா கண்டிப்பாக இல்லை. மக்கள் திருப்பி மகேசன் திருப்புன்ற மாதிரி தான் நாளைக்கு வந்து தெரியும் தளபதி விஜய் யார், தளபதி விஜய் வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ண போகிறார், நெக்ஸ்ட் 20 to 30 இயர்ஸ் ஏன் விசில் வந்து இருக்க போகுதுன்றது நாளைக்கு எல்லா ரிசல்ட்டில் பார்ப்போம். ஸோ என்னோடய கன்க்ளூஷன் பார்த்துட்டிங்கன்னா தளபதி விஜய் இஸ் த ரெவல்யூஷன் ஆஃப் தமிழ் பாலிட்டிக்ஸ். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா தி யூத் பவர், தி உமன் என்கேஜ்மெண்ட் அண்ட் ஆஸ் வெல் அஸ் தி நாலேஜ் அவேர்னஸ் பிட்வீன் தி யூத், இதெல்லாமே வந்து கொண்டு வந்ததே வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷன் ஃபார் தமிழ்நாடு. ஏன்னா நீ பார்த்துட்டா தளபதி விஜய் வந்ததுக்காக மட்டும்தான் 18 to 35 இயர்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் ஃபோக்கஸிங் ஆன் பாலிட்டிக்ஸ் அதர் தேன் தேர் ப்ரொஃபஷன். ஸோ என்ன நடக்குது, என்ன விஷயம், யார் யார் எதை பற்றி பேசுகிறாங்க, யார் யார் என்ன நினைக்கிறாங்க, வர்ச்சுவல் வைரஸ் என்ன பேசணும், அண்டு யார் யார் டீஃப்ரேம் பண்ணுறாங்க, அவங்க என்னென்ன இது பண்ணியிருக்காங்க, ஈவன் சீமான் ஐயாவோட கட்சியில் இருக்க சாட்டை துருமுக என்ன பண்ணார், என்ன அவர் எவ்வளோ சொத்து வச்சுருந்தார், எவ்வளோ விஷயங்கள் பண்ணார், இது மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து தே ஸ்டார்டட் இன்வால்வ் பண்ணி ஸ்டார்டட் கெய்னிங் நாலேஜ் மோர். சும்மா ஒரு மூட நம்பிக்கையாக இல்லாமல் சும்மா சொல்கிறது இதெல்லாம் நம்ப ஆரம்பி இப்போ வந்து தே ஸ்டார்டட் டூயிங் தேர் கிரவுண்ட் ஒர்க். இதை எதனால் பார்த்துட்டிங்கன்னா தளபதி விஜய்க்காக, தளபதி விஜயை சப்போர்ட் பண்ணுன்ற ஒரு ஸ்டாண்டுக்காக தான் இதை வந்து பண்ணுறேன். இதுவே வந்து ஒரு பெரிய மாரல் விக்ட்ரி ஃபார் தமிழ்நாடு, பிகாஸ் த யூத் பவர் இஸ் தி மோர் இம்பார்ட்டண்ட். ஒரு நாட்டை வந்து வழிநடத்த யார் முக்கியம் பார்த்துட்டா இந்த யூத் ஃபோர்ஸ் வந்து நாலேஜாக இஃப் தே ஹேட் திஸ் மச் ஆஃப் என்கேஜ்மெண்ட் கண்டிப்பாக வந்து அந்த நாடு வந்து தலை சிறந்து விளங்குன்றது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நிறைய பெரிய பெரிய ஆளுங்க சொன்ன விஷயங்கள் தான் இது நம்ம பேசுகிறோம். ஸோ வி ஆர் சீயிங் திஸ் பிகாஸ் ஆஃப் தளபதி விஜய் அண்ட் ஹோப்ஃபுல்லி நாளைக்கு வந்து ஒரு ரெவல்யூஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு இது வந்து சாதாரண 2020s பாலிட்டிக்ஸ் எலெக்ஷனாக ரிசல்ட்டாக இருக்காது. திஸ் வில் பி தி கேம் சேஞ்சர் ஆஃப் 2020s பாலிட்டிக்ஸாக இருக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் மக்கள். இன்னொரு